ஓம் நமச்சிவாய. சிவபுராணம் 4வது பகுதியை பார்ப்போம். இதில் தாரகாசூரன் என்ற அசுரனின் பற்றிய புராண வரலாற்றை பார்க்கலாம். ஈசனின் அருள் பெற்று கர்வம் கொண்டு மூவுலகையும் அடக்கி ஆண்ட தாரகாசூரனை ஈசன் எப்படி வதம் செய்தார் என்பதை பார்ப்போம். தாரகனின் மகன்தான் தாரகாசூரன். அவன் உலகத்தில் யாராலும் வெல்ல முடியாத பராக்கிரமசாலி ஆக வேண்டும் என்று சுக்ராச்சாரியரிடம் போய் கேட்டான். சுக்ராச்சாரியார் அதற்கு, ஈசனை நோக்கி தவம் செய்து வரம் பெற்றால் உனக்கு சக்தி உண்டாகும் என்று கூறினார். அதனால் தாரகாசூரன் ஈசனை நோக்கி தவம் இருக்க ஆரம்பித்தான். முதலில் ஒருவேளை உணவு மட்டும் உண்டுவிட்டு தவம் இருக்க தொடங்கியவன் பின்பு மிகவும் கடினமான தவத்தை தொடங்கினான். அவனின் வேள்வி தீயானது மூவுலகத்தையும் பரவியது. இதனை அறிந்து இந்திரன் பயத்தில் சென்றான். தாரகாசுரன் ஒற்றை காலில் இருந்து தவம் புரிந்ததால் அவனுக்கு ஈசன் பிரத்யட்சண்யம் ஆனார். அவனிடம், உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் ஈசன். நான் யாராலும் வெல்ல முடியாத பராக்கிரமசாலியாக ஆக வேண்டும். இரண்டாவதாக, தங்களின் அம்சத்தால் மட்டுமே எனக்கு அழிவு ஏற்பட வேண்டும் என்று வரம் கேட்டான் தாரகாசுரன். ஈசனும் அவனுக்கு அவ்வாறே அருளினார். தாரகாசுரன் இந்திரலோகம் சென்று இந்திரனை போரில் வென்று அவனிடம் இருந்த குதிரைகளையும் குபேரனிடமிருந்து நவநிதிகளையும் வாயு பகவானிடம் இருந்து உயர் ஜாதி குதிரையும் யமனிடமிருந்து தண்டத்தையும் அபகரித்தான். இதனால் தேவர்கள் என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து பிரம்மதேவனிடம் சென்றனர். பிரம்மதேவன் அவர்களிடம், தாரகாசூரன் ஈசனிடம் வரம் பெற்றவன். அதனால் அவனை அழிக்கும் சக்தி ஈசனிடம் மட்டுமே உள்ளது. அதனால் தாங்கள் அனைவரும் ஈசனை சென்று சரணடையுங்கள் என்று கூறினார் பிரம்மதேவர். இந்த வேளையில் ஈசன் சக்தியை பிரிந்து யோக நிலையில் இருந்ததால் தாக்ஷாயணி அப்போது பூலோகத்தில் பெண் உரு கொண்டு பிறந்திருந்தார். தாரகாசூரனை எப்படி வெல்வது? தாரகாசூரனை ஈசன் எவ்வாறு வென்றார் என்பதை அடுத்த பகுதியில் காணலாம். ஓம் நமச்சிவாய.